ஜீவனுள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிற அன்பின் நேயர்களே, மறுபடியும் இந்த வேத தியான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மை அனுதினமும் வழிநடத்தி வரும் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் இந்த நாளிலும் வேத தியானத்திலே உங்களுக்கு வசனங்களை விளக்கி காட்டி நாங்கள் சொல்ல வருகிற காரியங்களை புரியும்படியாக உங்கள் மனக்கண்களை திறந்தருளுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நிகழ்ச்சியில் கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட கொடிய காலங்கள் வரும் என்பதற்கு அடையாளமாக 19 விதமான மக்களை குறித்து பவுல் கூறியதை நாம் படித்தோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அது நமக்கு உதவியாய் இருப்பதற்காக கர்த்தரை துதிப்போம். இன்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா எனும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். இங்கே நீயோ என்று பவுல் ஆரம்பிப்பதன் காரணம் என்னவென்றால், இதற்கு முந்தைய வசனங்களிலே கடைசி காலங்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட வித்தியாசமான குணநலன் உள்ள மக்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையாக தேவனால் அழைக்கப்பட்டவனாக தீமோத்தேயு வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் பவுலின் வாஞ்சை. தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலை சிறந்த முறையிலே அறிந்திருந்தார். 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பவுலின் 7 குணாதிசயங்களும் தீமோத்தேயுக்கு நன்றாக தெரியும். முதலாவதாக பவுலின் போதகம். இது தெளிவான அப்போஸ்தலர்களின் சுத்த சுவிசேஷம் என்பது தீமோத்தேயுக்கு தெரியும். இரண்டாவதாக பவுல் அப்போஸ்தலனின் நடக்கை. ஒரு காலத்திலே இவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் ஒருவராய் இருந்திருந்தாலும் இப்பொழுது எப்படி புறஜாதி மக்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய் அவருடைய வார்த்தையிலும் நடக்கையிலும் சாட்சியாய் இருக்கிறார் என்பதையும் இளம் ஊழியர் அறிவார். மூன்றாவதாக பவுலின் நோக்கம். பவுலின் பிரதான நோக்கம் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத எல்லா இடங்களிலேயும் சொல்லப்பட வேண்டும். சுசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் தனக்கு ஐயோ என்று பவுல் உணர்ந்ததையும் தீமோத்தேயு அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, எங்கெங்கே இஸ்ரவேல் மக்களை சந்தித்தாரோ அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு ஜெப ஆலயங்களிலே முதலாவது போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் என்பதையும் தீமோத்தேயு அறிந்திருந்தார். மேலும் பவுல் கர்த்தரின் மேல் எப்படிப்பட்ட உறுதியான விசுவாசத்தை கொண்டவராயிருந்தார் என்பது தெளிவாக அவருக்கு தெரியும். ஏனென்றால் சிறையில் இருந்தாலும் திருச்சபை மக்களை குறித்த அக்கறையோடும் பாரத்தோடும் அவர் எழுதிய கடிதங்களை குறித்த அறிவு தீமோத்தேயுக்கு உண்டு என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, பவுல் தனது வாழ்க்கையிலே எத்தனை தீமையான மனிதர்களை சந்தித்திருந்தாலும் அவர் எவ்வளவு நீடிய பொறுமையோடு செயல்பட்டார் என்பதும் இவருக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக பவுல் அப்போஸ்தலனின் வாழ்க்கையிலே காணப்பட்ட உண்மையான அன்பையும் நீடிய பொறுமையையும் மிக தெளிவாய் அறிந்திருந்தார். எனவேதான் இவைகள் எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிறாய் என்று திட்டவட்டமாய் பவுல் எழுதியிருக்கிறார். பவுலின் வாழ்க்கை ஒரு திறந்து வைக்கப்பட்ட புத்தகம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய நற்குணங்கள் அனைவராலும் கண்டு அறியப்படக்கூடியதாய் இருக்க வேண்டும். மட்டுமல்ல, பவுல் தனது வாழ்க்கை பிரயாணத்திலே அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்ற பட்டணங்களில் எல்லாம் உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் கூட நன்றாய் தீமோத்தேயு அறிந்திருந்தார். பவுல் லீஸ்திராவில் இருந்த பொழுது கல்லெறியப்பட்டு மரணம் அடையும்படி விடப்பட்டார். அவர் மரித்து கர்த்தர் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கவனித்தீர்களா? இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார் என்று பவுல் எழுதுகிறார். தீமோத்தேயுக்கு இது எல்லாமே நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் குடும்பம் அந்த பகுதியைச் சேர்ந்ததுதான். கவனிங்கள், தொடர்ந்து 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கிறேன். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
நமது தேசத்திலும் நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து பின்பற்றுவதனால் ஏதாவது ஒரு வகையிலே நாம் அதற்கான விலைக்கரையத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலும் கூட இராணுவத்திலே பொறுப்பாக இருந்த ஒருவர் கூறும் பொழுது, இந்த உலகத்தில் ஒருவர் கிறிஸ்தவராய் இருப்பது என்பது பிரபலமற்றதாகி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவராய் இருப்பது என்பது சீக்கிரத்தில் ஆபத்தானதாயும் ஆகும் என்று கூறியிருக்கிறார். நமது தேசத்திலும் இது உண்மையாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் வட இந்தியாவின் பற்பல இடங்களிலே விசுவாசிகளும் ஊழியர்களும் நெருக்கங்களை சந்திப்பவர்களாய் இருந்தார்கள். ஆனால் இன்று தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் கூட விசுவாசிகளுக்கு பாடுகள், துன்பங்கள் என்பதை நாம் அறிகிறோம். செய்தி வெளியிடுபவர்களுக்கும் முழு சுதந்திரம் இல்லை என்பது நமக்கு தெரியும். பொதுவான செய்தித்தாட்களிலே கர்த்தருடைய வசனம் பிரசுரிக்கப்படுவதும் மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியர் ஒருவர் சிறந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை குறித்த விளம்பரங்கள் மறுக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரர் எங்காவது ஒரு இடத்திலே சட்டத்தை மீறும் பொழுது செய்தித்தாளிலே முதல் பக்கம் அதை குறித்த செய்திகள் வெளிவருகின்றன. நரகத்திற்கு செல்லும் ஏராளமான மக்கள் காப்பாற்றப்பட்டு இருப்பார்கள் என்றால் அதை குறித்த செய்தி வெளியே வருகிறதில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, விலைக்கரையம் செலுத்தாமல் விசுவாசியாக இருக்க முடியாது என்ற காலகட்டத்திற்குள்ளே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். பல மாநிலங்களிலே ஊழியர்கள் சிறையிலிடப்படுகிறார்கள். ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே விசுவாசிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்களை நீங்கள் கேள்விப்படும் பொழுது தனியாய், குழுக்களாய், சபையாய், குடும்பமாய் இணைந்து ஜெபிக்க ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். பவுல் தொடர்ந்து கடைசி காலங்களிலே திருச்சபையிலே மக்கள் எப்படி விசுவாசத்தை விட்டு விலகி போனவர்களாய் வாழ்வார்கள், அவர்கள் குணநலன்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து இளம் ஊழியருக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறார் கவனியுங்கள். 2 தீமோத்தேயு 3:13 பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடு உள்ளவர்களாவார்கள். கவனித்தீர்களா? பொல்லாதவர்களும் எத்தருமானவர்கள். முதலாவது மற்றவர்களை மோசம் போக்குகிறவர்களாய் இருப்பார்கள். பின் அவர்களும் மோசம் போகிறவர்களாய் விடுவார்கள். இரகசிய வருகையிலே விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படும் முன் திருச்சபையின் நிலை இப்படித்தான் இருக்கும். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தீமையான குணநலன்களை உடையவர்களை இன்றைக்கும் பல திருச்சபைகளிலே நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்டவர்கள் மூலமாகத்தான் கர்த்தருடைய நாமம் இன்று அதிகமாய் தூஷிக்கப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் குடும்பங்களிலே யாராவது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை குறைவான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றால் அன்புடனும் தாழ்மையுடனும் இந்த வேத பகுதியை அவர்களுக்கு வாசித்து காட்டுங்கள். கர்த்தருடைய கோபாக்கினையை இவர்கள் பெற்றுக்கொள்ளும் முன் மனம் திரும்ப கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வாராக. சரி, இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே ஒரு விசுவாசி செய்ய வேண்டியது என்ன? பாருங்கள், 2 தீமோத்தேயு 3:14-15 நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். விசுவாசத்தை விட்டு விலகி போகும் உலகத்திற்கு ஒரே ஒரு மருந்து என்றால் அது கர்த்தருடைய வசனம்தான். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் மிகவும் அவசியமானது கர்த்தருடைய வசனம்தான். எனவே பவுல் தீமோத்தேயுக்கு கொடுக்கும் ஆலோசனையும் நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளிலே நிலைத்திரு. தீமோத்தேயுவின் தாயும் பாட்டியும் யூத பெண்மணிகளானதால் அவர்கள் மூலம் வேத வசனங்களை தீமோத்தேயு கற்று வளர்ந்திருந்தார். ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க என்று சொல்லியிருக்கிறாரே, எந்த ரட்சிப்பை குறித்து கூறுகிறார்? தீமோத்தேயு ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருந்தார். சரி, ரட்சிப்பு 3 காலகட்டங்களையும் கடந்து செல்ல வேண்டும். முதலாவதாக நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். இரண்டாவதாக நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறேன். மூன்றாவதாக பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவேன். கடந்த காலத்தை குறித்து சொல்லும் பொழுது நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். அதாவது நம்முடைய பாவத்திற்காக இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று அவரை விசுவாசிக்கும் பொழுது
நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதைத்தான் யோவான் 3:18 இவ்விதமாய் வாசிக்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 3:18, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இரண்டாவதாக, ரட்சிக்கப்படுகிறேன். ரோமர் 8:1 பாருங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ரட்சிப்பை செயல்படுத்துகிறார். இந்த வாழ்க்கையிலே நாம் அதை பூரணப்படுத்த முடியாது. ஆனால் எதிர்காலத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நாள் ஒன்று வருகிறது. அன்று நடைபெறப் போவது என்ன? வாசிக்கிறேன். 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாகி ஆக்கினை தீர்ப்புக்கு நாம் தப்புவிக்கப்படுவது மட்டுமல்ல, இந்த பாவ உலகத்திலும் தொடர்ந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். அவரில் வளர நமக்கு உதவி செய்கிறார். இந்த உலகிலேயே விடுதலை தருகிறார். இதை அனுபவிக்கவே பரிசுத்த வேத வசனங்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார். வசனமே இந்த உலகத்திலே எப்படி நாம் ஞானமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேத வசனங்களை நாம் கற்று அறிந்தவர்களாக இருக்கும் பொழுது பாவ சோதனை நேரங்களிலே நாம் அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் சரியான வேத வசனங்களை நம் உள்ளத்திலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். இதைத்தான் தாவீது அரசன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று எழுதியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பிசாசினாலே சோதிக்கப்பட்ட பொழுது வேத வசனங்களை சுட்டி காட்டிதான் அவனை ஜெயித்தார். எனவேதான் இங்கே பவுலும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் என்று எழுதியிருக்கிறார். சரி, தொடர்ந்து 2 தீமோத்தேயு 3:16-17 கவனியுங்கள். முதலாவதாக, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வசனங்கள் எல்லாம் என்று குறிப்பிடுகிறார். எல்லாம் என்றால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை. பவுல் இதை எழுதும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆம், அது உண்மைதான். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷமும் இப்பொழுது வேதத்தின் ஒரு பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வேத வசனங்கள் எல்லாம் என்று குறிப்பிடும் பொழுது அதையும் சேர்த்து தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்பது ஆங்கிலத்திலே இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தின் பகுதிகளை எழுதினவர்களை தேவன் எடுத்து பேனாவை போல பயன்படுத்தினார் என்று மட்டும் சொல்ல முடியாது. இதில் அற்புதம் என்னவென்றால், அவர்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவர்கள் தங்கள் சிந்தனையை வெளிப்படுத்தின விதங்களிலும் தேவன் எதை வெளிப்படுத்த விரும்பினாரோ அதை வெளிப்படுத்தும்படியாய் தேவனே செயல்பட்டார். இந்த தேவ மனிதர்களால் தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருப்பதால் இன்று புதிதாக எதையும் அவர் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. இன்று அவர் வானத்திலிருந்து பேசினாலும் ஏற்கனவே கூறியதைத்தான் அவர் கூறுவார். புதிதாக எதையும் அவர் சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மேலும் கர்த்தருடைய வசனங்கள் முதலாவதாக உபதேசத்துக்கும், அதாவது சீடர்களின் அடிப்படை சத்தியங்களை கற்றுக் கொடுப்பதற்கும், அடுத்ததாக கடிந்து கொள்ளுதலுக்கும். ஆம், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறது. நாம் செய்யும் தவறுகளை அது கடிந்து கொள்ளுகிறது. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை என்று நாம் சொல்கிறோம். மற்ற புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஏற்படும் உணர்வை விட வித்தியாசமானவாய் நம்முடைய பாவங்கள் சுட்டி காட்டப்படும் என்றால் தூய ஆவியானவர் உங்களிலே செயல்படுகிறார் என்பதுதான் பொருள். வேத வசனங்களை குறித்து சொல்லும் பொழுது அடுத்ததாக அது சீர்திருத்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளது என்கிறார்.
அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தப்பட வேண்டிய காரியங்கள் வசனங்களினால் சீர்திருத்தப்படுகிறது. மேலும் சரியான காரியங்களை செய்யும்படியாய் நம்முடைய எண்ணத்திலேயும் செயலிலேயும் ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த நம்மை உந்தி தள்ளுகிறது. மேலும் வசனம் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். 16ஆம் வசனத்திலே தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆங்கில வேத புத்தகத்திலே பெர்ஃபெக்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்யும் எல்லா காரியங்களும் பூரணமாக சரியாக இருக்கும் என்பது அதன் பொருள் அல்ல. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சி ஏற்படும். இன்று பல கிறிஸ்தவர்கள் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்கு வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் முதிர்ச்சியின் மேல் முதிர்ச்சி அடைந்து தேறினவர்களாக இருப்பார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் எத்தனை ஆண்டுகளாய் கிறிஸ்தவ விசுவாசத்திலே இருக்கிறீர்கள்? கடந்த காலங்களை விட உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களா? கர்த்தர் மேல் உங்களுக்கு இருக்கும் அன்பு பெருகி இருக்கிறதா? இன்னமும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வராதவர்களை குறித்த பாரம் அதிகரித்திருக்கிறதா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முதிர்ச்சி அடைகிறோம் என்பதற்கான அடையாளங்கள். இப்படி வசனத்திலே தேர்ச்சி பெறும் பொழுது எல்லா நற்கிரியைகளையும் செய்ய தகுதி பெற்றவர்களாயும் இருப்பார்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேறினவர்களாக இருப்பதற்காக எளிதான பாடத்திட்டங்களை பயன்படுத்துவதில் எந்த பயனும் இல்லை. வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்தாவினாலே அருளப்பட்டிருக்கிறது. நமது வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க அது முழுமையாய் பயன்படுத்தப்பட வேண்டும். சரி, 3வது அதிகாரத்திற்கு முடிவுரையாக சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால், பவுல் இளம் ஊழியரான தீமோத்தேயுவினிடத்திலே மிகவும் தனிப்பட்ட விதத்திலே பேசியிருக்கிறார். சிறு வயது முதலே தீமோத்தேயு வசனங்களை கற்றுக்கொண்டவராய் இருக்கிறபடியால் அவர் வசனங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மேலும் வரப்போகிற விசுவாச துரோகத்தை குறித்து பவுல் கூறினார். இதற்கு மருந்து கர்த்தருடைய வசனம் மட்டுமே என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பல ஆண்டுகளாய் தொடர்ந்து வேதாராய்ச்சி செய்திகளை கவனிக்கும் பலருடைய வாழ்க்கையிலே இது மிகவும் உண்மையாக இருக்கிறது என்று பலர் சாட்சி கூறுகிறார்கள். வேதவசனம் தேவனால் அருளப்பட்டதாய் இருக்கிறது என்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. தேவன் சொல்ல விரும்பிய எல்லாவற்றையும் வேத வசனங்களிலே தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த காரணத்தினாலே இது மனித இருதயங்களின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறது. இந்த உண்மையை வெளிப்படுத்தும் நேயர் ஒருவரின் கடிதத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இதை நான் நீளமாக்க விரும்பவில்லை. என் மனதில் நீங்கள் என்ன கற்பிக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு சொல்ல நான் பக்கத்திற்கு பக்கம் தொகுத்துள்ளேன். இந்த வார்த்தை எனக்கும் என் கணவருக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. நாங்கள் திசைகாட்டி இல்லாமல் ஒரே படகில் மிதந்து கொண்டிருந்தோம். பல குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பதிலளிக்க முடியாத கேள்விகள் இருந்தபோது எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எவ்வாறு கொண்டு வரப்பட்டது? எங்கள் நடுத்தர ஆண்டுகளில் எங்கள் இளமை பருவத்தில் இருந்ததை விட அதிக அன்பு, நம்பிக்கை மற்றும் வாழ்வதற்கான ஆர்வம் எவ்வாறு எங்களுக்கு வந்தது தெரியுமா? எங்கள் பரம தந்தை துக்கத்தையும் உங்களையும் உங்கள் வேத ஆராய்ச்சி ஊழியத்தையும் பயன்படுத்தி இதை கொண்டு வருவதில் எவ்வாறு பெரும் பங்காற்றினார் என்பதை உங்களுக்கு சொல்ல முடியும் என்று நம்புகிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எங்களை சரி செய்ய தொடங்கும் வரை எங்களில் யாருக்கும் தெரியாத 3 விஷயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாங்கள் ஏன் எங்களையே பார்க்கவில்லை என்று தெரியவில்லை. சத்தியத்தை சொல்ல முயன்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு இருந்தனர். நாங்கள் வேதத்தை படித்தோம். கர்த்தர் எங்களை தயார்படுத்தினார் என்று நினைக்கிறேன். அவருடைய அருளை இப்போது என்னால் பார்க்க முடிகிறது. ஆனால் முன் நாட்களில் விசுவாச பிரமாணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை தவிர எங்கள் பாவ இயல்பு அல்லது பரிசுத்த ஆவி பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. மரியாளின் மீது பரிசுத்த ஆவி வந்தது எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதை நம்பினோம். ஆனால் பரிசுத்த ஆவி எங்களுக்குள் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கவில்லை. உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பற்றியும் எங்களுக்கு தெரியாது. நல்லவர்களாக இருக்க முயற்சிக்கும் தோல்வியுற்ற போராட்டத்தில் நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். உங்கள் வேத ஆராய்ச்சி செய்திகளை கேட்க தொடங்கிய போது அதை கைவிட்டோம்.
பின்னர் எங்கள் சொந்த முயற்சியை நாங்கள் கைவிட வேண்டும் என்பதையும், இயேசு கிறிஸ்துவால் வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியின் வரத்தினாலும் கடவுள் எங்களை சரியான திசையில் வழிநடத்த தொடங்குவார் என்பதையும் உணர்ந்தோம். இந்த கடிதத்தை நான் மேற்கோள் காட்டியதற்கான காரணம், வேதத்தை முறையாக கற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் அதன் ருசி தெரியும். கர்த்தருடைய வார்த்தை பிரயோஜனம் உள்ளது என்பதை எந்த விதத்திலும் மிகையாகாது. இதை முறையாக கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு குடும்பங்களும் இதற்கு சாட்சி. கர்த்தருடைய இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையினுள்ளே ஊடுருவி செல்லும் பொழுது வேறு எந்த புத்தகமும் செய்யாத காரியங்களை வேத புத்தகம் உங்கள் வாழ்க்கையிலே செய்யும். நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு வசனங்களை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்னமும் பலர் கர்த்தருடைய வார்த்தைக்கு தங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் தங்கியிருக்கட்டும். ஆமென். யார் துன்பப்படுவார்கள்? யார் துன்பப்படுவார்கள்? ஆப்ஷன் ஏ விசுவாசிகள், ஆப்ஷன் பி தேவ பக்தியாய் நடக்க மனமுடையவர்கள், ஆப்ஷன் சி பரிசுத்தர்கள். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய நாளின் தியானம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். 2 முக்கிய காரியங்களை பார்த்தோம். ஒரு மனிதன் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவதற்கு வேத வசனங்களும் பரிசுத்த ஆவியானவரும் மிகவும் தேவை என்பதை பார்த்தோம். வேத வசனங்களும் பரிசுத்த ஆவியானவரும் தான் பவுலின் கடினமான வாழ்க்கையிலே அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தி கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்தி தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பிக்கையோடு சொல்ல வைத்தார்கள். பவுலின் வாழ்க்கை ஒரு திறந்து வைக்கப்பட்ட புத்தகம் என்று தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கை இதே போலவே திறந்து வைக்கப்பட்ட புத்தகமாக உள்ளதா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். பிலிப்பியர் 4:4.